ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பேஸ்கெட், ஃபேன்சி பேஸ்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பார்சல் டப்பா, கம்பி, கலர் ஷீட்டு, ஜிகினா ஷீட் மாதிரி கலர் ஷீட்டுங்க, சிசர், கம்மு, ப்ரஷ் அண்ட் பெயிண்ட்டு. இது வந்து டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ரோப்பு, மணி, முத்து, இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமாக இருக்கோ அந்த கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்டினரியான A4 ஷீட்டு. அதை நான் எப்படி மடக்கி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் மடக்கி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸுக்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டி அந்த பெட்டல்ஸை எடுத்து அந்த பேஸ்கெட்டில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தது என்ன செய்ய போகிறோன்றது உங்களுக்கே தெளிவாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தனித்தனியாக ஒரு அந்த பெட்டல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறதுன்ற பார்த்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து பெரிய மாதிரி பெட்டல்ஸும் அதுக்கு அடுத்த சைஸு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எத்தனை தேவைப்படுதோ உங்களுக்கு நிறையா வந்து நீங்கள் கேப் விடாமல் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கேப்போட தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒட்டுறதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல்ஸ் அப்படி வர மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மடக்கிற ஷேப்பில் ரோஸுக்கு எப்படி நம்ம மடக்கி வைப்போமோ அதே மாதிரி மடக்கிக்குங்க. இப்போ அந்த பவுலை எடுத்து நான் எப்படி ஒட்டுறத பாருங்கள். கீழேந்து வரணும், வந்தீங்கன்னா தான் அந்த தாமரை உங்களுக்கு லோட்டஸ் இப்படி விரிஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் வரும்.
2 கலராக எடுத்துக்கோங்க. ஒரு கலரையும் ஃபஸ்ட்டு ரோவில் ஒட்டிக்குங்க. அடுத்த கலரை அடுத்த ரோவில் வந்து ஒட்டுக்குங்க. இப்போ க்ரீன் கலரை வந்து அதுக்கு அடுத்த ரோ அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்குங்க. இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே லென்த்தியாக உள்ளே போக முடியாது. அதனால் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒட்ட முடியும். இப்போ இதை ஒட்டி முடிச்சிட்டோம். கீழே பிங்க் ஒட்டியிருக்கிறோம், மேலே வந்து க்ரீன் ஒட்டியிருக்கிறோம். இப்போ அதுக்கும் மேலே வந்து இந்த குட்டி ஷீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன்ல, அதை வந்து அடுத்த ரோ அதுக்கு அடுத்தது ரோஸை ஒட்டுங்க. அதுக்கு அடுத்ததை வந்து க்ரீன் ஒட்டுங்க. அப்படி மாற்றி 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 அப்படி ஒட்டிக்குங்க.
இப்போ இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து மேலே வெளியில் வந்து தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை வந்து ஜிகினா ஷீட்டாக நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கலராகவும் வச்சுக்கோங்க, ஒரு கலராகவும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த 2த்தையும் அப்படி மாற்றி அப்படி ஒட்டிக்குங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து வயலட் கலரும் ஒயிட் கலரும் வந்து 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று மாற்றி ஒன்று அப்படி ஒட்டுற மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ, எந்த கலர் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி அதை ஒட்டிக்குங்க. இப்போ வெளியில் இருக்க பக்கத்தில் நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ உள் சைடில் வந்து நம்ம வந்து அலங்காரம் படுத்திடலாம். இப்போ இந்த கம்பியில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது மணியை கோத்துக்கிட்டு இந்த ஹேண்டிலுக்காக இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து கைப்பிடி வைக்கிற மாதிரி நான் வந்து மணியை கோத்து அதை வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஹோல் போட்டு அதை வந்து செட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் இஷ்ட பிரகாரமாக ஒரு பேப்பரை கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இதை வந்து ஊசியில் வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கோன் ஊசியோ இல்லை மாதிரி இந்த மாதிரி குத்து ஊசியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில். நீங்கள் சாதாரண இதில் வச்சு குத்தூசியில் வச்சு குத்துனீங்கன்னா வந்து பேஸ்கெட்டும் உடஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹோல் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹேண்டில் அந்த கம்பியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நுழைச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டிலுக்கு வந்து சைடில் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் இந்த கலர் மணியை வச்சு சேர்த்துட்டேன். இடையில வந்து கேப் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கலர் ஸ்டிக்கரோ கலர் மணி அந்த கலர் கல் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கல் வச்சது ஒயிட் ஸ்டோன் வச்சதை வந்து ஒட்டியிருக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே நடுவில் வந்து கொஞ்சம் முத்து வச்சு கொஞ்சம் மணி வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். ஒரு பூவில் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதுக்காக இப்படி ஒரு முத்துவும் ஒரு மணியை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன்.
இப்போ அந்த பேஸ்கெட்டோட சைடில் வந்து ஒரு எம்டியாக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் கலர் ஷீட்டை கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கெலாம் லைனிங் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு லைனிங்கை வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சைடில் வந்து ஒரு 2 ரோஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பேஸ்கெட் பாருங்கள் கிடச்சிருக்குது. இதை வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சு பழம் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சாக்லேட்டு பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் டைனிங் டேபிளுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஷோகேஸில் வைக்கணும் அப்படின்னா ஒரு பொம்மை நடுவில் ஒட்ட வச்சுக்கிட்டு அது ஷோகேஸில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.